கிருபையால் 22வது தராவீஹ் தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய இந்த சிறு அமலை கபூல் செய்து கொள்வானாக. கடைசி பத்தில் அல்லாஹ் மறைத்து வைத்துள்ள லைலத்துல் கத்ர் என்னும் இரவை அடைய செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையில் இந்த ரமலானை நமக்கு அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இப்ப நபிமார்களினுடைய வரலாற்று தொடரிலே நாம தொடர்ந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய வரலாற்றை பார்த்து வருகிறோம். ஒரு வழியாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கப்பல் தண்ணீரில் மிதக்க ஆரம்பிக்கும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு பேசக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருகிறான். யா புனை எர்கப் மஅனா வலா தகும் மஅல் காஃபிரீன், எனது மகனே எங்களோடு ஏறிவிடு. வலா தகும் மஅல் காஃபிரீன், நீ அநியாயக்காரர்களில் ஆகிவிடாதே. கால் யா புனை கால சஆவி இலா ஜபலி யாசிமுனி மினல் மா, நான் மலையினுடைய முகட்டின் மீது ஏறிக்கொள்ளுவேன், அந்த மலை என்னை தண்ணீரிலிருந்து காத்து கொள்ளும். வகீல் அடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தொடர்ந்து நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசுகிறான். قال يا نوح اهبط بسلام منا, எந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சுன்னா எந்த மலையை அந்த மகன் சொல்லி காட்டினானோ இருப்பதிலேயே உயரமான மலையில 12 மடங்கு அதிகமான ஆழம் கொண்ட ஒரு பெரிய ராட்சசாலை மகனை அடித்து கொண்டு சென்றது. என்னங்க, சாதாரணமா ஒரு சுனாமி வந்தாலே எவ்வளவு பெரிய பாதிப்புகள், எதையும் கட்டுப்படுத்த முடியாது. தண்ணீரை மட்டுமே எந்த ஒரு வஸ்துவினாலும் கட்டுப்படுத்த முடியாது. பொதுவா ஒரு டேம்ல தண்ணி ஃபுல்லா இருந்துச்சுன்னா தண்ணியை வேற சைடு மாத்தி விடலாம் முடியாது, டேமை தான் திறக்கணும். அதுபோல பெரிய ராட்சசாலை மகனை அள்ளி கொண்டு சென்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கண் முன்னால் தன்னுடைய மகன் அழித்து செல்வதை பார்க்கிறார்கள். ஒரு வழியாக கப்பல் எல்லாம் தண்ணீரில் போய் கொண்டிருக்கும் பொழுது சுமார் 6 மாத காலங்கள் இறுதி நிலையை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனில் பேசுகிறான். தீல் யா நூஹ் இஹ்பிது பிஸலாமின் மின்னா வ பரகாத்தின் அலைக வ அலா உமமின் மிம்மன் மஅக், நூஹே சாந்தமானதான நிலையில் நீ இறங்கிவிடு. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் நூஹ் நபியுடைய மகனை பற்றி பேசும் பொழுது கடுமையான எச்சரிக்கை செய்தான். ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்ம் இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அந்த மகன் உன்னுடைய பிள்ளை இல்லை, ஏன்னா அவருடைய அமல் சரியில்லை. உனக்கு தெரியாத ஒன்றை பற்றி என்னிடத்தில் நீ கேட்காதே. இன்னி அஇதுக அன் தகூன மினல் ஜாஹிலீன், நீங்கள் அறியாதவர்களாக ஆகக்கூடாது என்பதற்காக நூஹே உனக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன், அவன் உன் பிள்ளை இல்லை, இனிமே அவரை பற்றி என்னிடத்தில் பேசாதே. உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? கால ரப்பி இன்னி அஊது பிக அன் அஸ்அலக மா லைஸ லீ பிஹி இல்ம், எனக்கு தெரியாத ஒன்ன இனிமே நான் கேட்க மாட்டேன் யா அல்லாஹ். வ இல்லா தஃபிர் லீ வ தர்ஹம்னி அகும் மினல் ஜாஹிலீன், நீ மட்டும் என்னை மன்னிக்காவிட்டால் நான் மிகப்பெரிய அறியாதவனாக நஷ்டவாளியாக மாறிவிடுவேன், எனவே என்னை மன்னித்து விடு என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்கிறார்கள். முதல் விஷயம், இந்த மன்னிப்பை கேட்கும் பொழுது தான் செய்த தவறை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒத்துக்கொள்கிறார்கள். இரண்டாவது மன்னிப்பை கேட்கிறார்கள். இப்ப தௌபாவினுடைய மிக முக்கியமான 2 விஷயத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்தில் கற்றுத்தருகிறார்கள். ஒரு வழியாக கப்பல் கரை தட்டி ஒதுங்கும் பொழுது அந்த கப்பலினுடைய வரலாற்றை பற்றி எழுதி காட்டுகிறார்கள். அந்த கப்பலில சுமார் அவங்களுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளிலிருந்து அல்லாஹ் வம்ச வழியை ஆரம்பம் செய்கிறான். கப்பல்ல இருந்து இறங்குறாங்க, அவங்க பிள்ளை 3 பேர் ஈமான் கொண்டிருந்தாங்க. அதுல சாம் என்ற ஒரு நபர் அரபு தேசத்தை அவரின் மூலமாக அல்லாஹ் உருவாக்குகிறான். அரப், பாரசீகம் மற்றும் ரோம், இந்த எல்லா வம்சவழியையும் சாம் என்ற பிள்ளையிலிருந்து அல்லாஹ் உருவாக்குகிறான். யாஃபித் என்ற நபரிலிருந்து துருக்கியர்கள் மற்றும் யாஜூஜ் மாஜூஜுடைய கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்குகிறான். அடுத்து ஹாம், இவர்கிட்ட இருந்து
கருப்பின மக்கள், நீக்ரோ, சூடான் போன்ற மக்களை அல்லாஹ் உருவாக்குகிறான். உலகத்தினுடைய சாம்ராஜ்யம் இங்கிருந்து ஆரம்பமாகிறது என்பதாக கிதாபுகளில் பதிவு செய்கிறார். ஆக ஒரு ஜூதி என்ற மலையின் மூலமாக அந்த இடம் கப்பல் தரை ஒதுங்குது. இந்த ஜூதி என்ற மலை தரைமட்டமான நிலையில இருக்கிறதாக இதுவரைக்கும் சொல்லப்படுகிறது. கப்பல் ஒதுங்கிய பிறகு ஒவ்வொரு நபரும் அந்த கப்பலிலிருந்து இறங்கி வருகிறார்கள். அந்த கப்பல் அதே இடத்திலேயே பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. கியாமத் வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் பாதுகாக்கும் கருவியாக இதை நாம் ஆக்கியிருக்கிறோம் என்பதாக வருது. எந்த விஷயங்களுக்கெல்லாம் அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறானோ அதை அழிக்காமல் அல்லாஹ் பாதுகாப்பான். ஃபிரௌனுடைய உடல் இதுவரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. காரணம், ஃபிரௌனுடைய உடலையும் நாம் அத்தாட்சியாக வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். எகிப்திலே சில அடையாளங்களை அல்லாஹ் அப்படியே வைத்திருக்கிறார். அப்ப நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காட்டுறாங்க, நூஹ் நபியினுடைய கப்பலின் சில உதிரி பாகங்கள் தொடர்ந்து எதுவரைக்கும் சமூது கூட்டத்தினர் அந்த கப்பலை ஜியாரத் செய்து வந்தார்கள். ஒரு மலையினுடைய ஓரத்தில் அல்லாஹ் ஒதுக்கி பாதுகாத்துக் கொண்டே வருகிறான். அதற்கு பிறகு வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டமும் நூஹ் நபியினுடைய கப்பலை பார்த்து விட்டு வந்தார்கள், படிப்பினை எடுத்தார்கள், ஈமான் கொள்ளவில்லை. அதற்கு பிறகு ஈசாவினுடைய கூட்டம் பார்த்து விட்டு வந்தார்கள், படிப்பினை பெற்றுக் கொள்ளவில்லை. எதுவரைக்கும் வருதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலேயும் சில குறைஷிகள் நூஹ் நபியினுடைய சில உதிரி பாகத்தினுடைய பலகைகளை பார்த்தார்கள், படிப்பினை எடுத்துக் கொள்ளவில்லை. நபிக்கு பிறகு குலஃபாய ராஷிதீன்கள் அப்பாசியாக்களினுடைய காலம் வரைக்கும் அந்த நூஹ் நபியினுடைய கப்பல் இருக்கும் இடங்கள் அப்படியே பாதுகாக்கப்பட்டு அதனுடைய பலகைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முழு உலகத்தையும் தண்ணீரால் சூழச் செய்திருந்தான். அந்த கப்பல்ல இருந்து ஒதுங்குவதற்கு முன்னாடி அந்த கப்பலில் இன்னொரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நேராக அல்லாஹ் அந்த கப்பலை காபா இருக்கும் திசையின் பக்கம் திருப்பினான். அந்த கப்பல் வேகமாக காபாவை நோக்கி சென்றது. நாம நினைக்கிறோம் நூஹ் நபி தான கப்பல் ஓட்டுனாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அதுவல்ல, அல்லாஹ்வே மாலுமியாக மட்டும்தான் நூஹ் நபி இருந்தார்களே தவிர கப்பலை செலுத்தியது முழுவதும் அல்லாஹ். நீங்க கப்பலை கட்டுங்க என் பார்வையின் மூலமாக, கப்பலை செலுத்துங்கள் என் பார்வையின் மூலமாக, அனைத்தையும் செய்தது அல்லாஹ். அப்ப இந்த கப்பல் என்ன செய்தது? வெள்ளப்பெருக்கிலே அப்பொழுது இருந்த காபாவை 7 முறை தவாஃப் செய்தது. 40 தினங்கள் காபா என்ற இடத்தை சுற்றியது. அப்பொழுது அந்த காபா அப்பொழுது இல்லை. அந்த இடத்தை மட்டும் கப்பல் தவாப் செய்தது. அதற்கு பிறகு கரை ஓரமாக ஒதுங்கியது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சிலர் வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார். ஆக ஒரு வழியாக நூஹ் நபியினுடைய சஞ்சாலத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அங்கிருந்து ஆரம்பித்தான். அதற்கு பிறகு நூஹ் நபி சுமார் கப்பலினுடைய பயணத்திற்கு பிறகு 350 வருடங்கள் வாழ்ந்து வந்தார்கள். இதன்படி அவர்களுக்கு 950 வயதை அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்றும் சில பேர் சொல்றாங்க. ஆனா அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நூஹ் நபிக்கு 1750 வருடத்துடைய வாழ்வை கொடுக்கப்பட்டிருந்தது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல அழைப்பு பணி செய்த நாளை மட்டும்தான் 950 வருடம் என்று சொல்லுகிறான். அப்ப பிறந்ததை அல்லாஹ் சொல்லவில்லை. பிறந்ததற்கு பிறகு கப்பலின் பயணத்தை அல்லாஹ் சொல்லவில்லை. கப்பலுக்கு பிறகு சில காலங்கள் வாழ்ந்ததை அல்லாஹ் சொல்லவில்லை. அழைப்பு பணி செய்தது 950 வருடம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப 50 வயதில் வாழ்வு நபி பட்டம் கொடுக்கப்பட்ட பிறகு அழைப்பு பணியை 950 வருடம், அதற்கு பிறகு 750 வருடம் வாழ்ந்தார்கள். இதன்படி 1780 வருடம் வாழ்ந்தார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நூஹ் நபியினுடைய வாழ்க்கையிலிருந்து மிக முக்கியமான நிறைய படிப்பினைகளை எடுத்து காட்டுறாங்க. முதல் கேள்வி ஒன்று வரும், அந்த கூட்டத்தை அல்லாஹ் அழிச்சிட்டான், சரி, ஈமான் கொள்ளாதவங்களை விட்டுருங்க, அவங்க அழிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் என்று அல்லாஹ் நிர்ணயம் செய்து விட்டான். ஈமான் கொண்டவங்களை காப்பாத்துறோம்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இதுவும் ஏற்றுக்கொள்ள முடியக்கூடிய விஷயம்தான். அந்த நூஹ் நபியினுடைய கூட்டத்துல சில பேரை அல்லாஹ் தவறே செய்யாத நிலையில் வெள்ளப்பெருக்கில் மாட்டிக்கொண்டார்களே. குழந்தைகள் இருக்கிறார்கள், என்னங்க, குழந்தைகள் இருக்கிறார்கள், கால்நடைகள் இருக்கிறது. அவர்கள்லாம் என்ன தப்பு பண்ணாங்க? எதுக்கு அல்லாஹ் அழித்தான்
என்ற கேள்வி பல நபர்களுக்கு உருவாகலாம். முஃபஸ்ஸீரீன்கள் எழுதி காட்டுகிறாங்க, ஒரு இடத்தில் ஒரு பாவம் செய்யப்படுவதை கண்டால் அதில் மூத்தவர்கள் பாவம் செய்யாதே என்று தடுக்க வேண்டும். அப்படி தடுக்கவில்லை என்றால் அந்த நபரும் அல்லாஹ்வினுடைய வேதனையில் சிக்கிக் கொள்ளுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வேதனை ஒரு கூட்டத்துக்கு வந்துருச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய நல்லவர்களும் சிக்கிக் கொள்வார்களே, பிறகு என்ன பாவம் செய்யாத அப்பாவி குழந்தைகளும் மாட்டிக்கொள்வார்களே. எத்தனையோ வெள்ளப்பெருக்கு வருகிறது, எத்தனையோ காட்டுத்தீகள் பரவுகிறது. அமெரிக்கா போன்ற மாகாணங்கள்ல மிகப்பெரிய காட்டுத்தீ, எதையும் தடுக்க முடியவில்லை. அதில் இருந்த பாவம் செய்யாத நல்ல மக்களும் அல்லாஹ்வினுடைய வேதனையில் சிக்கிக் கொள்வார்களே, இதற்கு தீர்வு என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு இடத்தில் பாவம் செய்யப்பட்ட பிறகு அல்லாஹ்வினுடைய வேதனை அந்த பகுதியை சூழ்ந்து கொண்டால் அதில் இருக்கக்கூடிய நல்லவர்களும் மாட்டிக்கொள்வார்கள். ஆனால் நாளை மறுமையில் அந்த நல்லவர்களை அல்லாஹ் பிரித்து விடுவான், அவர்களுக்கு சொர்க்கத்தை தந்து விடுவான். பாவம் செய்தவர்களை அல்லாஹ் நரகத்தில் தள்ளி விடுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதிலிருந்து பிடிக்கக்கூடிய மிக முக்கியமானது ஒரு படிப்பினை என்னவென்றால், பாவங்கள் ஒரு இடத்தில் நடக்கும் பொழுது அந்த இடத்தில் போய் மூத்தவர்கள், அறிவாளியார்கள் மற்றும் பெரியவர்கள் பாவத்தை செய்யாதே என்பதாக தடுக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுறாங்க. அப்ப மிக முக்கியமான படிப்பினையாக சொல்லி காமிக்கிறாங்க. நூஹ் நபியினுடைய வாழ்க்கையிலிருந்து சில கிடைக்கக்கூடிய இரண்டாவது படிப்பினையை சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க, தன்னுடைய ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து கேட்கிறாங்க, நூஹ் நபியினுடைய வாழ்க்கையிலிருந்து என்ன படிப்பினை இருக்கிறது யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இரண்டு விஷயங்களை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏவுவார்கள், இதை செய்யுங்கள் என்று ஏவுவார்கள். இரண்டு விஷயங்களை செய்யாதீர்கள் என்று தடுப்பாங்க. அதுல முதலாவது விஷயம், அந்த அபுதல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வையே வணங்குங்கள், அவனை தவிர்த்து மற்ற யாரையும் வணக்கத்திற்குரிய கடவுளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இரண்டாவது, அன்துமின பில்லாஹ், அல்லாஹ்வை வணங்குதல், அல்லாஹ்வை நம்புதல். இந்த இரண்டும் மிக முக்கியமான விஷயமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவாங்க. அதற்கு அடுத்து செய்யக்கூடாத இரண்டு விஷயங்கள், அன்துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வை இணை வைக்காதீர்கள், வதக்கப்புர் வல்லா தக்கப்புர், மேலும் பெருமை கொள்ளாதீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூஹ் நபியினுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த 4 படிப்பினைகளை எடுத்து சொல்றாங்க. சஹாபாக்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு, நாம அல்லாஹ்வை இணை வைக்க மாட்டோம், அல்லாஹ்வை தான் வணங்குறோம், இதுல இருந்து நாம தப்பித்துக் கொள்ளலாம். ஆனா பெருமை கொள்ளாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அதனை நினைத்த உடனே சஹாபாக்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. யா ரசூலல்லாஹ், பெருமை கொள்ளாமல் இருப்பது என்றால் என்ன? இதை ஏனென்றா ஒரு சஹாபி வந்தாரு, அவர் என்ன செஞ்சாரு, சிரியாவிலே நெய்யப்பட்ட பட்டு ஆடையை அணிந்து கொண்டு வந்தார். பட்டு ஆடையை அணிந்து கொண்டு வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொல்றாங்க, இது தக்கப்புர், பெருமை அடிப்பவர்கள் மற்றும் நரகவாதிகளுடைய ஆடையாயிற்றே, இதை எதற்காக வேண்டி நீங்கள் அணிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அந்த தோழரிடத்திலிருந்து ஆடைகளை பார்த்து சொன்ன உடனே அந்த தோழர் ரொம்ப கவலையாயிருச்சு. யா ரசூலல்லாஹ், பெருமை அடிப்பது என்று சொன்னால் என்ன, அதற்குரிய அடையாளங்களை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமை என்பதற்குரிய 2 அழகான ஒரு அடையாளத்தை சொல்லி காமிக்கிறாங்க. அதுல முதலாவது சொல்றாங்க, அத்தகீபுஸ் சித்க், உண்மையை மறைப்பது. இரண்டாவது அடையாளமாக சொல்றாங்க, தனக்கு இருப்பதை வைத்து மற்றவர்களை தாழ்வாக எண்ணுவது. மிக முக்கியமான 2 அடையாளம். உண்மையை மறைப்பதுனா என்ன? ஒருத்தவனுக்கு வாழ்வாதாரமே அன்னைக்கு 500 ரூபாய் தான் சம்பாதித்தா அப்படின்னு சொன்னா, அவன் போய் என்ன செய்யறான், ஒரு 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு வாட்சை கட்டிக்கிட்டு திருறான். அவனுடைய நிலைமை என்ன? ஆனால் என்ன நினைக்கிறான், இவனுடைய உண்மையை இவன் மறைத்து சமுதாயத்திடத்தில் காட்ட நினைக்கிறான். இவன் 1000 ரூபாய் உள்ள மதிப்புள்ள ஒரு நாளுடைய சம்பாத்தியம் என்று சொன்னா, இவன் என்ன நினைக்கிறான், நான் 15,000 ரூபாய் ட்ரெஸ்ஸை போட்டு என்னுடைய சமுதாயத்திற்கு காட்ட போறேன். ஆனா வீட்டுல சாப்பாட்டுக்கே கஷ்டம், சாப்பாட்டிற்கே வழி இல்லை. ஒரு வீட்டுல தாய் தந்தையர்கள் பெற்றோர்கள் சிரமத்தில் இருக்கும் பொழுது இவன்
வெளியில் எப்படி காமிக்கிறான் என்று சொன்னா, தன்னை ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், தன்னை மிகப்பெரிய பணக்காரர், ஷூ போட்டா 2500, என்னங்க அவர் போடுற ட்ரெஸ் 4000, ஆனா வீட்டில் அவ்வளவு கஷ்டம். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்தகப்புரு, பெருமை என்று சொன்னால் உண்மையை மறைப்பது, சூழ்நிலைகளுக்கு மாற்றமாக இருப்பது. ஏதேனும் திருமண வைபோகங்களுக்கு போறாரு அல்லது ஒரு பார்ட்டிக்கு போறாருன்னா கடனை வாங்கியாவது பல்லாயிரத்திற்கு ஆடைகளை வாங்கி கொண்டு செல்வது அத்தகப்புர். அதற்கு மாற்றமா செல்வந்தர்கள் என்று சொன்னா, ஒருத்தனுக்கு உண்மையிலே அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு 1 லட்சம் ரூபாய் வாட்சி போடுறார், பல லட்சம் ரூபாய் வண்டியில போறார், அதற்கு தகுதியான ஆள் தான். ஆனா இவரை பொறுத்த மட்டிலும் பெருமை என்று சொன்னால் என்னவென்றால், தனக்கு கொடுக்கப்பட்டதை பார்த்து ஏழை எளிய மக்களை தாழ்வாக எண்ணுவது. இது தக்கப்புர். இவரை பொறுத்த வரைக்கும் பெருமை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப மிக முக்கியமாக நபி அவர்கள் இதை சொன்னதும் சஹாபாக்கள் புரிந்து கொண்டாங்க. சதக்த யா ரசூலல்லாஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன 2வது உபதேசத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 7 வானத்தையும் 7 பூமியையும் ஒரு தராசில் ஒரு தட்டில் வைத்து அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு கலிமாவை தராசின் மறுதட்டில் வைத்தால் இந்த தட்டு தான் கணத்தால் தாழ்ந்து போகும். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஈமான் மிகப்பெரியது என்பதாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்க்கையிலிருந்து எடுத்து காண்பிக்கிறாங்க. அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையிலிருந்து கிட்டத்தட்ட 4வது ஒரு மிக முக்கியமான படிப்பினையை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, மகனை பத்தி சொன்ன உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடனே என்ன சொன்னாங்க? கால ரப்பி இன்னி அஊது பிக்க அன் அஸ்அலக மா லைஸ லி பிஹி இல்ம். யா அல்லாஹ், எனக்கு தெரியாத ஒன்றை நான் சொல்றதை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னா. தெரியாத ஒண்ணு நான் சொல்லிட்டேன் யா அல்லாஹ், மன்னிச்சுக்க. வயில்லா தக்ஃபிர்லி, என்னை நீ மன்னிக்காவிட்டால் வதர்ஹம்னி அகும் மினல் ஹாசிரீன், நான் ரொம்ப நஷ்டவாளியாக ஆகிவிடுவேன் அப்படின்னா. இந்த இடத்துல நாம என்ன செய்து விடக்கூடாது, இந்த முடிவுக்கு வந்து விடக்கூடாது, நபிமார்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்ற கருத்து இந்த இடத்துல வரல. என்னங்க, நபிமார்கள் அல்லாஹ் பாவத்தை விட்டும் பாதுகாத்து இருக்கிறான், மாசூமியன்கள். ஏன்னா நபிமார்களும் பாவம் செய்யக்கூடியவங்க தான் நியத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, நபி சொல்லக்கூடிய எல்லாத்திலையும் தவறுக்கு இடர்பாடு இருக்கிறது என்ற தவறான கருத்து வந்துவிடும். நபிமார்களை அல்லாஹ் பாதுகாத்து இருக்கிறான். சில சருகுதல்கள், சில விஷயங்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை சரி செய்து இருக்கிறான் என்ற கருத்தை தான் நாம இந்த இடத்துல வைக்கணும். ஏன்னா பொதுவாக தனக்கு பிடித்தமான ஒரு நபர், நான் ஒருத்தரை ரொம்ப நேசிக்கிறேன், அவரு எப்பவுமே என்னிடத்திலே பேசிக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கும் பொழுது, சில நேரங்கள் அவர் வேற ஆள் சைடு திரும்பி பேசுறாருன்னு சொன்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும். அவர் வேற ஆள்கிட்ட போய் பேசுறது என்பது தவறா? தவறு ஒண்ணும் இல்லை. அவரை பொறுத்தவற்றிலும் அது சாதாரண ஒன்றுதான். ஆனால் எனக்கு அது தவறாக தெரிகிறது. அதனால் அரபியில சொல்லுவாங்க, ஹசனாத்துல் அபராரி செய்யாத்துல் முகர்ரபீன். நல்லவர்கள்ட்ட செய்யக்கூடிய சின்ன விஷயமும் அது நெருக்கமானவர்களுடைய பார்வைக்கு தவறாக பட்டுவிடும். என்னங்க, அதனால எப்படி வைக்கணும்? இப்போ உதாரணத்துக்கு பாதி சர்க்கரை போட்டு டீ வாங்கிட்டு வான்னு ஒருத்தவரை சொல்லி அனுப்புறோம். என்னங்க, அந்த பையன் போய் சர்க்கரையே இல்லாத டீயை வாங்கிட்டு வந்துட்டான், இது தவறு என்று சொல்லிவிட முடியாது. என்னங்க, அதே போன்றுதான் நபிமார்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சின்ன சின்ன சருகுதல்களை அல்லாஹ் செய்திருக்கிறான். இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில கூட சில விஷயங்களை அல்லாஹ் செய்வான். சூரத்துல் ஃபத்ஹ்ல அல்லாஹ் பேசுவான், இன்னா ஃபத்ஹ்னா லக ஃபத்ஹன் கரீபா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். நபியே, உன்னுடைய முன்பின் பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தக்ஃபிர், சூரத்துன் நஸ்ர்ல இதா ஜா நஸ்ருல்லாஹ் என்ற சூரால ஃபஸ்தக்ஃபிர், அல்லாஹ்வை நீ பாவ மன்னிப்பு தேடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தூதரை பார்த்து ஏன் பாவ மன்னிப்பு தேடு என்று சொல்ல வேண்டும் என்றால், அது வேற ஒன்றும் இல்லை, பாவ மன்னிப்பை உம்மத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக. அப்ப நபிமார்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன சருகுதல்கள் வருவதை கொண்டு நாம இப்படி முடிவெடுத்து விடக்கூடாது. நபிமார்களும் பாவம் செய்வார்கள், அப்படி அல்ல. நபிமார்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள்.
ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன சருகுதல் வரும். அதை நல்லா நம்ம யோசிச்சு பார்த்தா நபி குற்றம் இழைத்தவர்களாக வராது, அல்லாஹ்வே செய்ய வைத்ததை போல இருக்கும். அல்லாஹ்வே ரசூலுல்லாஹுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹ் செதுக்குகிறான். அப்படி செய்வதன் மூலமாக கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய உம்மத்திற்கு சட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறான். ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நபி அவர்கள் லுகருடைய தொழுகை தொலை வைக்கிறார்கள். 2 ரக்காத்தோட சலாம் கொடுத்துட்டாங்க. ஒரு சஹாபி எழுந்து கேட்கிறார், குஸிரத்தி ஸலாத்து அன்னஸீத யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ் யா ரசூலல்லாஹ், தொழுகை 2 ரக்காத்தா குறைஞ்சு போச்சா அல்லது நீங்க மறந்துட்டீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றான், பல் அன நஸீத், இல்லை இல்லை நான் மறந்து விட்டேன், மறக்கடிக்கப்பட்டு விட்டேன் என்பதாக 2 ரக்காத்து தொழுது விட்டு சஜ்தா சஹூ என்னும் செயலை நமக்கு சொல்லி தருகிறார்கள் என்றால் அல்லாஹ் சில நேரங்களில் மறக்கடித்து விட்டான். இது நபியாக சுயமாக செய்தது என்ற சிந்தனையில் கூட வராது. ஏன்னா ரசூலுல்லாஹ் முன்காலத்து வரைக்கும் அத்தனை விஷயங்களையும் ஒவ்வொன்றாக சொல்லித்தரக்கூடியவர்களுக்கு இந்த தொழுகை என்பது மறக்குவதற்குரிய வாய்ப்பு இல்லை. அல்லாஹ் சில நேரங்களில் ரசூல்மார்களுக்கு ஏற்படுத்துகிறார். ஏன்னா உம்மத்துக்கு சட்டத்தை கொடுக்க வேண்டும். ஒரு நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு சொல்லிட்டு தூங்குவாங்க. பிலால் ரலியல்லாஹு தான் எழுப்பி விடக்கூடிய பொறுப்பு. போருக்காக வேண்டி கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு இடத்தில் முகாமிட்டு தங்குகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபஜர் நேரம் வந்தால் எழுப்பி விடு என்று. பிலால் ரலியல்லாஹு நல்லா தூங்கிடுறாங்க. ஃபஜர் நேரம் வந்துருது. நபி அவர்களுடைய முகத்துல வெயில் பட்ட உடனே நபி அவர்கள் எழுந்து நிற்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேகமாக எழுந்து என்ன செஞ்சிடறாங்க, அந்த இடத்துல ஃபஜர் தொழுகையை தொழுகிறார்கள். என்னங்க, ஃபஜர் தொழுகையை தொழுகிறாங்க. கலா என்னும் சட்டத்தை அல்லாஹ் இந்த இடத்தில் ரசூலுல்லாஹ்விற்கு கற்றுத் தருகிறான். அல்லாஹ்வே தூங்க வைக்கிறான். காரணம், உம்மத்திற்கு இந்த சட்டத்தை காட்ட வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எடுத்து காட்டுறான். ஒரு சமயம் நபி அவர்கள் தொழுகை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தொழுகை வைக்கும் பொழுது அவங்களுக்கு எப்பொழுதுமே எந்த விதமான தடங்களும் இல்லாமல் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு சூரத்து நூஹ் 29வது ஜுஸுல அந்த நூஹ் சூரா ஓதும் போது வாய் கொன்னல் ஏற்படுது. ஓத முடியல, மாத்தி மாத்தி ஓதுறாங்க. தொழுகை முடிந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, உங்களில் இருந்து யாரோ ஒரு நபர் தொழுகையில் அசட்டையாக இருக்கிறீர்கள், எனவே எனக்கு வாய் ஓதுவது கொன்னலாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய முஸல்லிகள் நிலைமையும் அல்லாஹ் இமாமுக்கு அறிவித்துக் கொடுப்பான் என்பதை நபி அவர்கள் இந்த இடத்துல உணர்த்துறாங்க. என்னங்க, இன்னொரு இடத்துல நபி அவர்கள் சொல்றாங்க, தொழுகை முடிச்ச உடனே ஃபவைலுல் லில் அகா, சில கரண்டை கால்களுக்கு நாசம் உண்டாவதாக. ஏன்னா சில நபர்கள் ஒழு செய்யும் பொழுது சரியான முறையில் கழுவாத நிலையிலேயே மஸ்ஜிதுக்கு வர்றாங்க. எனவே நீங்கள் கரண்டை கால்களை சுத்தமான முறையில் கழுவி கொண்டு வாருங்கள். அப்படி நீங்கள் செய்யாதது இமாமை பாதிக்கும் என்பதாக நபி அவர்கள் உணர்த்துறாங்க என்று சொன்னா, நபி அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தூக்கம் அல்லது சின்ன சின்ன வாய் கொன்னல்கள், நபி அவர்களுடைய மறதி அத்துணையும் நபியாக செய்வதில்லை. மாறாக அல்லாஹ் இந்த சட்டத்தை உணர்த்துவதற்காக வேண்டி நபிமார்களை தேர்வு செய்கிறான் என்பதாக நாம இந்த இடத்திலிருந்து நியத்து வைக்க வேண்டும். நபிமார்கள் என்பவர்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். அடுத்து நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய 5வது மிக முக்கியமான படிப்பினை அத்தௌபா. அல்லாஹ்விடத்துல உடனே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறார்கள். 2 விஷயத்தை உடனே சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இன்னி அஊது பிக ரப்பி அன் அஸ்அலக மா லைஸ லீ பிஹி இல்ம், எனக்கு தெரியாத உன்கிட்ட நான் கேட்டுட்டேன் யா அல்லாஹ் அப்படின்னு தன்னுடைய தவறை ஒற்றுக்கொள்கிறார்கள். 2வது வைல்லா தக்ஃபிர்லி, உடனே என்ன செய்யறாங்க, பாவ மன்னிப்பை கேட்கிறார்கள். மனிதன் செய்யக்கூடிய பாவத்திற்கு 2 விஷயங்கள். அல்லாஹ் ஒரு மனிதனை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் தௌபாவிற்கு 2 காரணங்கள் தேவை. அந்த 2 காரணமும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் விளக்கி காட்டுறாங்க. முதலாவது அன்னதாமா, ஒரு மனிதன் தான் செய்த பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும். என்னங்க, நல்லா குடிக்கிறாரு, நல்ல பாவம் செய்யறாரு, ஆனா
அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்ற ஆசை கொள்ளுகிறார். ஆனா தன் பாவத்தை விடமாட்டேன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல தௌபா கேட்கிறார். இவருக்கு கேட்கக்கூடிய தௌபா இவருடைய தலையை விட்டும் மேலே ஏறுவதில்லை. என்னங்க, அந்நதாமா, தான் செய்த பாவத்தை நினைத்து முதலில் வருந்துவது, அல்லாஹ்விடத்தில் இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்பதாக சொல்லுவது, இரண்டாவது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்பது. இந்த இரண்டும் மிக முக்கியமாக வரலாற்று ஆசிரியர்களால் பதிவு செய்கிறார். நபி அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய எடுத்து பார்ப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஒரு ஜானியா, ஒரு விபச்சாரி வந்து நின்று கேட்டாங்களாம், யா அபா ஹுரைரா, நீங்க மிகப்பெரிய முஹத்திஸாக இருக்கிறீங்க, என்னை அல்லாஹ் மன்னிப்பானா? நான் மிகப்பெரிய விபச்சாரியாக பாவம் செய்து விட்டேன், எனக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு இருக்கிறதா என்று சொன்ன உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய முகத்தை இன்னுமே நீ முழிக்காதே, சீ என்று விரட்டி விடுகிறார்கள். என்னங்க, இவ்வளவு பெரிய பாவத்தை செய்துவிட்டு மன்னிப்பு கிடைக்குமா என்று கேட்கிறாயே என்று விரட்டி விடுகிறார்கள். இந்த விஷயம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பெரிய விபச்சாரி என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்கிறார் என்ற உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அபா ஹுரைரா அந்த அஹ்லக்தஹா, நீ அந்த பெண்மணியை அழித்து நாசமாக்கி விட்டாய் அபா ஹுரைரா. அல்லாஹ் தான் சொல்லிவிட்டானே, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பி, ஷிர்க்கை தவிர எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறானே, அந்த பெண்ணை நீ அழித்து விட்டாய் அபா ஹுரைரா என்று சொன்ன உடனே எப்பொழுது ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னாங்களோ, அபூ ஹுரைரானால வீட்டுல உட்கார்ந்திருக்க முடியல, வேக வேகமாக ஓடுகிறார்கள், மதீனாவினுடைய வீதியை நோக்கி ஓடுகிறார்கள். அந்த பெண் எங்களது கிடைப்பாளா என்று தேடுகிறார்கள். எல்லா பெண்மணிகளும் புர்கா போட்டு மறைத்துக் கொண்டிருப்பாங்க, அந்த பெண்மணி எங்கும் கிடைக்கவில்லை. அலைந்து கொண்டு கவிகளை படித்துக் கொண்டு தெரிகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள் சொல்றாங்க, அபூ ஹுரைரா நேத்து வரைக்கும் நன்றாக இருந்தார், அல் யௌம கத் சாரத் ஜுன்னன், இப்பொழுது அவர் பைத்தியமா மாறிட்டார் போல என்று சிறுவர்கள் எல்லாம் கேலி செய்யும் அளவிற்கு அபூ ஹுரைரா அந்த பெண்ணை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் இரவு நேரத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த பெண்மணியை பார்க்கிறார்கள். அந்த பெண்மணி இடத்தில் வேகமாக வந்து சொல்றாங்க, அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பானம்மா என்று சொல்றாங்க. உடனே அந்த பெண்மணிக்கு சந்தோஷத்துல அந்த பெண்மணி என்ன சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு சின்ன தோட்டத்தை வைத்து தந்திருக்கிறான், அந்த தோட்டத்தை நான் முஸ்லிம்களுக்கு வக்ஃபு செய்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு பெரிய சப்தத்தை விடுகிறாங்க. அதே நிலையிலேயே அந்த பெண்ணுடைய உயிர் பிரிகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற ஹதீஸ்கள்ல சொல்லி காமிக்கிறார்களே. என்னால் ஒரு பெண் என்னங்க கைசேதப்பட்டு தன்னுடைய பாவத்தை நினைத்து வருந்தும் பொழுது நிச்சயம் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விடுகிறார். மற்றவர்களை தாழ்ந்த எண்ணத்தோடு பார்ப்பதை அல்லாஹ் வெறுக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து கூட இருந்த ஹவாரியீன்கள் சொல்லுவாங்க, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட இருந்த ஹவாரியீன்கள், அவங்க என்ன செஞ்சாங்களா, ஒரு பெரிய ஜமாத்தாக போய் கொண்டிருந்தாங்க. பின்னாடி ஒரு பெரிய பாவி, ஒரு பெரிய திருடன் வந்து கொண்டிருந்தான். இந்த ஹவாரியீன்கள்லாம் நினைச்சாங்க, இவன் கூட வந்தா அல்லாஹுடைய வேதனை நம்மையும் தொற்றிக்கிறோம் அப்படின்னு அவரை விரட்டி விடுறாங்க. உடனே சய்யிதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் வஹியாக அறிவிக்கிறான், யா ஈசா, அந்த பாவி என்று நினைத்து யாரை துரத்தி விட்டார்களோ இவர்களை நான் மன்னித்து அதற்கு பகரமாக நன்மையை கொடுத்து விட்டேன், இந்த ஹவாரியன்களுடைய நன்மையை நான் அழித்து விட்டேன், உடனே அவரிடத்தில் போய் மன்னிப்பை கேட்கச் சொல் என்று அல்லாஹ் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கட்டளை இடுகிறானேயானால், நாம் பிறரை தாழ்வாக நினைக்கும் பொழுது அல்லாஹ் நம்மை தாழ்த்தி விடுகிறான். தௌபா செய்ய வேண்டும், நம்முடைய பாவத்திலிருந்து மீள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உடனே அவர்களை மன்னிப்பை அல்லாஹ் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். யோசித்து பார்க்கிறோம், தௌபா செய்வதற்கு மிக முக்கியமான 2 நிபந்தனைகள் இரு. நான் முதல் பாவத்தை செய்ய மாட்டேன் என்பதாகவும், இரண்டாவது நிபந்தனை அந்த அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்பது. கடுமையான வறட்சி இருந்துச்சா மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட வந்து மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க, மூசாவே எங்களுக்கு மழை இல்லை, கடுமையான மழை இல்லாம வறட்சியாக இருக்கு, துஆ செய்யுங்க. எல்லா மக்களையும் ஒரு இடத்துல ஒன்று கூட்டுறாங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். ஒன்று கூட்டி இந்த இடத்துல மறுபடியும் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த ஊருக்கு மழையை கொடு. உடனே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு அசரீர் வருதா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லப்படுது, யா மூசா, உன்னுடைய கூட்டத்துல ஒரு மிகப்பெரிய பாவி ஒருவன் இருக்கிறார், அவன் காரணமாக நான் மலையை தடுத்து நிற்பாட்டி இருக்கிறேன், அவனை அந்த கூட்டத்திலிருந்து வெளியாக்கி விடு, நான் மலையை தருகிறேன் என்று சொல்ல
உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட அறிவிப்பு செய்யறாங்க, உங்க கூட்டத்துல ஒரு பெரிய பாவி ஒருவர் இருக்கிறான், அவனை இங்கிருந்து போக சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது அந்த பாவியினுடைய உள்ளம் பதபதைக்கிறது, உள்ள குற்ற உணர்ச்சி அதிகமாகிறது, உள்ளம் நடுநடுங்குகிறது. உடனே கூட்டத்துக்குள்ள இருந்தே அல்லாஹ்விடத்துல தௌபா செய்தான், யா அல்லாஹ் 70 வருட காலமா நான் செய்த பாவத்தை மன்னிச்சு மறைச்சு வச்சிருந்தேன், எக்காரணத்தை கொண்டும் இப்பொழுது என்னை பாவத்தை மக்களுக்கு காட்டி என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் மீண்டு விடுகிறேன், மன்னிப்பை கேட்கிறேன், என்னை எக்காரணத்தை கொண்டு மக்களிடத்தில் காட்டி விடாதே என்று அவன் உள்ளத்தால் அழுது துவா செய்யும் பொழுது சற்று நேரத்துல மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்ன அப்படின்னா, யாருமே கூட்டத்திலிருந்து வெளியே போகல, அதுக்குள்ள மழை வந்துருச்சே. மக்கள் ஆச்சரியப்படும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் மறுபடியும் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் மழை வருது, இது எப்படி? கேட்கும்போது அல்லாஹ் சொன்னான், இதற்கு முன்னால் யாருனால மழையை தடுத்து வச்சிருந்தனோ அவருனாலதான் இன்னைக்கு மழையே பொழிகிறது மூசா. அவன் உள்ளத்தால் என்னிடத்தில் மன்னிப்பை கேட்டான். 70 வருட காலமாக என்னை மறைத்து வைத்திருந்தாய், மக்களுக்கு மத்தியில் என்னை வெளிப்படுத்தாமல் கேவலப்படுத்தாமல் வைத்திருந்தாய், கண்ணியத்தோடு நான் பாவத்தை செய்து கொண்டிருந்தேன், இந்த கொஞ்ச நேரத்துல என்னுடைய பாவத்தை நினைத்து வெளியே காட்டிராதையா அல்லாஹ் என்று துஆ செய்தான். அவனுக்காக வேண்டிதான் இப்பொழுது நான் மலையவே கொடுத்தேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. ஆனால் மனிதன் செய்யக்கூடிய மிக முக்கியமான தௌபாவினுடைய விஷயத்துல ஒன்றுதான் அந்நதாமா, கை சேதப்படுதல் மற்றும் அல்லாஹ்விடத்திலே என்ன செய்வது, அவர் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவது என்பதாக சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பல விஷயங்கள் நமக்கு படிப்பினையாக தருகிறார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சரியாக 1780 வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்று ஒரு சாராரும், 1000 வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்று இன்னொரு சாராரும் சொல்லி முடிக்கிறாங்க. அதற்கு அடுத்து சமூது கூட்டத்தினுடைய வாழ்க்கை வரலாறு ஆரம்பமாகிறது. உலகத்திலேயே மிக உறுதியான மக்களாக சமூது கூட்டத்தினர் இருக்கிறாங்க. அந்த நபிக்கு அனுப்பப்பட்டவர்கள், கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள் தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மிக ஆர்வமாக ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் சமூது கூட்டத்தை பற்றி. அதனுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி அமல் செய்வதற்கு